ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்தவுடன் மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விமான நிலையத்தில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மகாவிஷ்ணு பிற்போக்குத்தனமான கருத்தை கூறிய காரணத்தினால் அவரை விசாரணைக்கு அழைத்துச் செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையம் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், மகாவிஷ்ணு விமான நிலையம் வந்தடைந்து விட்டாரா? சர்ச்சைக்குரிய வகையில் சென்னையில் 2 அரசு பள்ளியில் சொற்பொழிவு பேசிய மகாவிஷ்ணு சற்று நேரத்திற்கு முன்னதாக, அதாவது சரியாக மதியம் 1:10 மணி அளவில் அவருடைய விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தது. ஆஸ்திரேலியாவிலிருந்து சிங்கப்பூர் வழியாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் விசாரணைக்காக அவரை அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார். 1:10 மணி அளவில் விமானம் வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த விமானத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து பயணிகளும் அவர்களுடைய உடைமைகளை எடுத்து வெளியே வர வேண்டும். கிட்டத்தட்ட 20லிருந்து ஒரு 30 நிமிடம் ஆகும் வந்திருக்கக்கூடிய பயணிகள் அனைவருமே அவர்களுடைய உடைமைகளை எடுத்து வெளியே வருவதற்கான நேரம். எனவே விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்வதற்கு காவல்துறையினர் தயாராக இருக்கிறார்கள். சைதாப்பேட்டையினுடைய உதவி ஆணையர் ஸ்ரீனிவாசன், சைதாப்பேட்டையினுடைய காவல் ஆய்வாளர் சேட்டு தலைமையில் காவல்துறையினர் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் சைதாப்பேட்டை காவல்துறையினர் தான் விசாரணைக்காக அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நேற்றைய தினமே மாற்றுத்திறனாளிகள் சங்கம் புகார் அளித்த அடிப்படையில் அவரை விசாரணைக்கு அழைத்து செல்ல இருக்கிறார். எனவே அதற்காக காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார். சர்வதேச விமான நிலையத்தினுடைய நுழைவாயிலில் அவரை விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒருபுறம் CISF பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விமான நிலையத்தின் உள்பகுதியில் தமிழக காவல்துறையினர் செல்ல முடியாது. ஆனாலும் விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கான தகவலை வரக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு தெரிவிக்கப்பட்டு இங்கிருந்து அவரை அடையாறு துணை ஆணையாளர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளில் காவல்துறையினுடைய அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் விசாரணை 3 அல்லது 4 மணி நேரம் காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் தலைமையில் விசாரணை நடப்பதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாகவும் காவல்துறை வட்டார அடிப்படையில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. பூங்கொழி, காவல்துறையினர் மகாவிஷ்ணுவை விசாரணைக்கு அழைத்து செல்ல என்ன நடைமுறை? அதுக்கு காவல்துறையினர் தயாரா இருக்கிறாங்களா? ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கு நேற்றைய தினமே காவல்துறையினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அரசு பள்ளியில் அவர் பேசிய சொற்பொழிவும் அதே போன்று பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரை இழிவாகவும் அவதூறாக பேசியதற்கு பின்னதாக எழுந்த சர்ச்சையும் புகாரின் அடிப்படையில் அவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்ற நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினமே சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று திருவொற்றூர் காவல் நிலையத்திலும் அதே போன்று சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்திலும் புகார்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் பேசிய சொற்பொழிவினுடைய வீடியோ ஆதாரங்கள், அதே போன்று பார்வை மாற்றுத்திறனாளி சங்கர் குறித்து பொதுவெளியில் அவதூறாகவும் இழிவாகவும் பேசிய போன்ற காட்சிகளும், அதே போன்று ஆசிரியரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் போன்ற தரவுகள் அனைத்தும் வைத்து சொற்பொழிவில் பேசிய மகாவிஷ்ணுவை விசாரணைக்காக அழைத்து செல்வதற்கு திட்டமிட்டிருக்கார்கள். எனவே தற்போது விமான நிலையத்திலிருந்து அடையாறு காவல்துறை துணை ஆணையாளர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெறும். விசாரணைக்கு பிறகு FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், உதவி ஆணையர் துணை ஆணையாளர் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு சென்னை காவல் ஆணையாளர் அருண் தலைமையில் அவர் மீது FIR பதிவு செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அவரிடம் வரக்கூடியவரிடம் காவல்துறையினர் இந்த தகவலை தெரிவிக்கப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கான நடைமுறைகள் இருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை முடிவடைந்த பிறகு அவர் விடுவிக்கப்படுவாரா அல்லது கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ராஜ்குமார், காவல்துறை பொறுத்தவரை இந்த நடைபெற்றக்கூடிய சம்பவத்தின் அடிப்படையில் அனைத்து விதமான ஆதாரங்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள். எனவே ஏற்கனவே பெறப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள், அதே போன்று ஆசிரியர்கள் அந்த நிகழ்வு நடந்தபோது
இருந்த ஆசிரியர்கள், பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரணை நடைபெற்று இருக்கிறது. எனவே விசாரணையின் அடிப்படையிலே எந்த வழக்கு பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள், அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் ஏதேனும் சொந்த ஜாமீனில் விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது சிறைக்கு அனுப்புவதற்கான வழக்குகள் அவர் மீது செக்ஷன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்பாக இன்று ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ற முழு விவரங்கள் தெரியவில்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரணை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த விசாரணை அடிப்படையில் காவல்துறையினுடைய உயரதிகாரிகள், அதே போன்று சென்னை காவல் ஆணையாளர் அருண் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையின் பொறுத்து என்ன நடவடிக்கை எடுக்க இருப்பார்கள், நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ற தகவல் இதற்கு பின்னர் நமக்கு தெரிய வரும். ஆஸ்திரேலியாவிலிருந்து மகாவிஷ்ணு காணொளி வெளியிட்ட பொழுது தான் எந்த தவறும் செய்யவில்லை, இதை நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு விளக்கமாக அளிக்க விரும்புகிறேன், வந்தவுடன் அந்த விளக்கத்தை அளிப்பேன் என்று அவர் கூறியிருந்தார். காவல்துறையினர் விசாரணை நடைபெற இருக்கிறது. அவர் அமைச்சரை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? ஏற்படுத்தி தருவார்களா வாய்ப்பை? அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே தெரிகிறது. ஏனென்றால் முதல் கட்டமாக காவல்துறையினர் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. காவல்துறையினுடைய விசாரணை முடிந்ததுக்கு பிறகே மகாவிஷ்ணு அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரியும். எனவே அவர் பேசியிருக்கக்கூடிய சொற்பொழிவினுடைய சர்ச்சைக்குரிய பேச்சுகள் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை இழிவாகவும் அவதூறாக பேசியிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில் உடனடியாக காவல்துறையினர் வந்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கே தயாராக இருக்கிறார்கள். எனவே அரசு தரப்புக்கும் அல்லது அமைச்சரை அவர் இன்று சந்திப்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. இன்று முழுக்க காவல்துறையினுடைய விசாரணை அடிப்படையிலே அவர் மீது வழக்கு பதிவு செய்வதும், அதே போன்று சிறைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எதுவும் இருக்குமா என்ற நடவடிக்கை அடிப்படையில் தான் காவல்துறையினுடைய நடவடிக்கையில் திட்டமிட்டு வருவதாக தகவல் தெரிகிறது. விமான நிலையத்தில் காவல்துறையினர் குவிந்திருக்கின்ற அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதா? விமான நிலைய அதிகாரிகள், அதே போன்று CISF பாதுகாப்பு வீரர்கள் இருக்கக்கூடியவர்கள் முன்னதாகவே வரக்கூடிய பயணிகளுக்கு எந்த விதமான இடையூறும் சிரமமும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தற்போது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலமாக மகாவிஷ்ணு வந்திருக்கக்கூடிய அந்த விமானத்தில் வந்திருக்கக்கூடிய பயணிகள் அனைவருமே சிரமம் எதுவும் இல்லாமல் அவர்களுடைய உடைமைகளை எடுத்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கும், பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே அதற்காக தான் CISF பாதுகாப்பு வீரர்களும் கூடுதலாக இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தமிழக காவல்துறையை பொறுத்தவரை உதவியாளர் தலைமையில் வந்திருப்பவர்கள் பயணிகளுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் மகாவிஷ்ணுவை நாங்கள் விசாரணைக்காக அழைத்து செல்கிறோம் அந்த தகவலை தெரிவித்து அவரை விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். எனவே பயணிகளுக்கு சிரமம் எதுவும் இல்லாமல் CISF பாதுகாப்பு வீரர்கள், காவல்துறை, விமான நிலைய அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. ராஜ்குமார், இணைப்பிலே இருங்க. காவல் ஆணையர் அலுவலகத்தில் மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மகாவிஷ்ணுவின் வருகைக்காக காவல்துறையினர் காத்திருக்கிறார்கள். அவரை விசாரணைக்கு அழைத்து செல்வதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள்.